இயேசு கிறிஸ்து நாமத்தின் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தெரிந்து கொண்ட வேத பகுதி 1 யோவான் 4 அதிகாரம் 18 வசனம். பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் எதை பார்த்தாலும் எதை செய்தாலும் எல்லா காரியங்களிலும் பயம் பயம் என்று சொல்லி அநேக நேரங்களில் கூட இதை செய்தால் பயம், அதை செய்தால் பயம், இது நடந்து விடுவோமா அது நடந்து விடுவோம் சொல்லி அநேக நேரங்களில் சில காரியங்களை குறித்தோ சில செயல்களை குறித்தோ நம்முடைய வாழ்க்கையில் பயத்தையே மாத்திரம் பிரதிபலிக்கிறதை காணப்படும். இந்த இப்படி நடந்து விடக்கூடாதுன்னு சொல்லி அநேக நேரங்களில் பயம்தான் காணப்படும். அது மாத்திரமல்ல, எது சின்ன பொருளை இருட்டில் பார்க்கும்போது கூட நம்ம பயந்து பயந்துதான் பண்ணுவோம். அப்ப அந்த பயத்தை போக்கும்படியாக தேவனிடம் நீங்க ஒப்படைக்கும் போது தேவன் அந்த பயத்தை நீக்க வல்லவர். என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கு இல்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதா கலக்கமே எனக்கு இல்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சாவிற் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. உங்க சார்பில் கர்த்தர் உண்டு. அவர்கிட்ட நீங்க ஒப்படைக்கும் போது ஒவ்வொரு காரியத்திலையும் இந்த காரியத்தில் நீங்க பயப்படுறீங்களா, எந்த காரியத்தெல்லாம் நீங்க பயப்படுறீங்களோ அந்த காரியத்தெல்லாம் நீங்க ஒப்படைக்கும் போது தேவன் அதிலிருந்து பயத்தை நீக்கி உங்களுக்கு அதிலிருந்து ஒரு விடுதலை கொடுப்பார். அவருடைய கட்டளைப்படி நடக்கிறவன் அந்த பொல்லாப்பில் இருந்து விலகிறவனாய் காணப்படுகிறான். உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் காணப்படுகிறதா? இங்க பாக்குறோம், கர்த்தருக்கு பயப்படும் போது அவன் ஒரு பொல்லாப்பில் இருந்து தீமையான காரியங்களை செய்வதை விட்டு விடுவான். அவனுடைய மனதில் இருதயத்தில் எல்லாம் பொல்லாப்பு செய்யாதபடி தேவன் பாதுகாத்துக் கொண்டு என்னால் அவன் கர்த்தருக்கு பயப்படுகிறனால் அந்த காரியத்தில் இருந்தா விலகி இருப்பான். இப்ப பாக்குறோம், சங்கீதம் 19 அதிகாரம் 9 வசனம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைத்திருக்கிறதுமாய் இருக்கிறது. பாக்குறோம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் நிலைத்திருக்கிறதுமாய் இருக்கிறது. அவருக்கு பயந்து இருக்கும் போது நம்ம சுத்தமான காரியங்களிலும் நிலைத்திருக்கிற காரியங்களிலும் செயல்படுத்த முடியும். பாக்குறோம், ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று வேதாகமத்துல பாக்குறோம். ஆபிரகாம் ஈசாக்கை பலியிடும்படியாக தேவன் கட்டளையிட்டாருன்னு சொல்லி கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாமல், எந்த ஒரு பயமும் இல்லாமல் தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வாருன்னு சொல்லி பயப்படாமல் தேவனுக்கு மாத்திரம் பயந்து செயல்படுகிறான். அது மாத்திரமல்ல, யோபுடைய வாழ்க்கையிலும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகி இருந்தான். அவனுக்கு எல்லா காரியங்களிலும் இழந்து விடவை கூட அவன் தேவனுக்கு பயந்து மாத்திரம் எந்த பொல்லாப்பும் எந்த தீமையான காரியங்களும் எந்த தீமையான சொற்களையும் சொல்லாதபடி தேவனுக்கு மாத்திரம் பயந்திருந்தான். அது மாத்திரமல்ல, மருத்துவச்சியுடைய வாழ்க்கையில் கூட எந்த மனுஷர்களுக்கும் பயப்படாமல் தேவனுக்கு மாத்திரம் பயந்ததினால் குழந்தையை காப்பாற்றி விட்டார்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் கவனமாக செயல்படும் போது யாருக்கு பயப்படுறோம்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய இருதயத்தில் இருக்கிறதா? அந்த காரியங்கள் நம்மளுக்கு செயல்படும் போது நம்ம தேவன் நம்மளோடு இருந்து வழி நடத்துவார். வேதாந்தத்துல பாக்குறோம், ஏசாயா 29 அதிகாரம் 13 வசனம். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாய் இருக்கிறது. இங்க பாக்குறோம், தங்க உதடுகளினால் கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இதயமோ தூரமாய் இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுற பயம் மனுஷரால் போதிக்கப்பட்ட கற்பனையா இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் யாரும் சொல்லி சொல்லி நம்ம தேவனுக்கு பயப்படுறவங்களா காணப்படுறோமா? இங்க சில இடங்கள் நம்ம பாக்குறோம், சோறு விட்டும் போதும் கூட பிள்ளைகளுக்கு பயத்தை ஊட்டி ஊட்டி வளர்ப்பாங்க. இங்க பாரு அங்க பூச்சாண்டி, இங்க பாரு இது அப்படின்னு சொல்லி பயத்தை ஊட்டி ஊட்டி வளர்க்கறது போல் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனை பத்தி ஒரு தவறான கருத்தோடு பயத்தோடு வளர்த்து பயத்தோடு நம்ம சில காரியங்களை அணுகிறோமா? பயத்தோடு அணுகாதபடி மனுஷனால் போதிக்கப்பட்ட கற்பனையா இருக்கிறது என்று வேதம் கூறுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் யாருக்கும் பயந்து மனுஷர்களுக்கு பயந்து நம்ம தேவனுக்கு பயப்படுறதால் காணப்படக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் உண்மையாக தேவன் மீது பற்றி உள்ளதாய் தேவனுக்கு மாத்திரம் பயந்து நம்ம செயல்படுகிறவர்களாய் இருக்கணும். நீதிமொழிகள் 29 அதிகாரம் 25 வசனம். மனுஷருக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். இங்க பார்க்கிறோம், மனுஷனுக்கு பயப்படுற பயம் கண்ணியை வருவிக்குமா? நான் செய்யாத காரியங்களுக்கு பயப்படாமல் இவன் இப்படி செய்யறாங்களா, அது அவங்களுக்கு இப்படி பண்ணிடுவாங்களா அப்படின்னு சொல்லி மனுஷனுக்கு மாத்திரம் நம்ம பயந்து பயந்து இருக்கிறோமா? இல்ல மனுஷர்கள் இவர்கள் எல்லாம் என்ன செய்து விடுவார்கள், இவர்களா என்ன சொல்லிடுவார்கள் அதன் அடிப்படையில் மனுஷருக்கு மாத்திரம் பயந்து காணப்படுகிறோமா?
சில காரியங்களில் எந்தெந்த காரியத்தில் பயப்படணுமோ அந்தந்த காரியத்தில் மாத்திரம் பயந்து தேவனுக்கு பயப்படுகளா மாத்திரம் செயல்படணும். மனுஷருக்கு பயந்து செயல்படாமல் தேவனுக்கு மாத்திரம் பயந்து செயல்படுகிறவளாய் செயல்படும் போது தேவன் நம்மளோடு இருந்து வழி நடத்துவார். எரேமியா 2:19 நீ உன் தேவனாகிய கர்த்தரை விடுகிறதும் என்னை பற்றும் பயம் உன்னிடத்தில் இல்லாமல் இருக்கிறதும் எத்தனை பொல்லாப்பும் கசப்புமான காரியம் என்று உணர்ந்து கொள் என்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இங்க பாக்குறோம், என்னை பற்றும் பயம் உன்னிடத்தில் இல்லை என்று வேதம் சொல்வது போல் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனை பின்பற்றுவதில் பயத்தோடு செயல்படுகிறோமா, இல்ல ஏனோதானோன்னு செயல்படுகிறோமா? ஒரு மனுஷர்களுக்கு மாத்திரம் நம்ம கீழ்படிந்து மனுஷரை மாத்திரம் பயந்து செயல்படுகிறோமா? தேவனுக்கு செயல்படாமல் இருக்கிறோமா? மனுஷருக்கு பயப்படுற பயம் கண்ணியை வருவிக்குமாம். எந்த காரியத்திலும் அதாவது காரணமே இல்லாமல் பயப்படாமல் நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு மாத்திரம் பயந்து காணப்படும் போது தேவன் நம்மளோடு இருந்து வழி நடத்துவார். அது மாத்திரமல்ல, சில காரியங்கள் மித்தமாக நம்ம அநேக காரியங்களில் பயந்து செயல்படுவோம். இந்த காரியம் இப்படி நடக்குமா அப்படி நடக்குமான்னு சொல்லி அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் பயத்தின் நடுவிலே தான் கடந்து போவோம். அந்த பயத்தின் நடுவிலே கடந்து போகும்போது அந்த பயத்தை விட்டுபடியாக தேவன் உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுப்பார். அந்த பயத்தெல்லாம் அவர் மீது நீங்க வைத்து விடணும். இந்த காரியத்தில் பயமா, ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் பயம் இருக்கிறதா, இந்த காரியம் இப்படி நடக்குமான்னு சொல்லி அநேக நேரங்களில் நம்ம கலங்கி தவிப்போம் இல்லையா? அந்த காரியத்தெல்லாம் நீங்க அவர் மேல நீங்க வைத்து விடும் போது அவர் உங்களுக்கு வழி நடத்துவார், அந்த பயத்தெல்லாம் நீக்குவார். அது மாத்திரமல்ல, அந்த பயத்தெல்லாம் நீக்கும் போது மனுஷருக்கு பயப்படுகிற பயம் எப்படி என்றும் தேவனுக்கு பயப்படுகிற பயமும் எப்படி என்று நம்ம அறிந்து கொண்டு அதன்படி செயல்படணும். அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் தேவனை பின்பற்றுகிற பயத்தோடு நம்ம செயல்படும் போது தேவன் அந்த பயத்தை எல்லாம் நீக்க வல்லவர். அது மாத்திரமல்ல, அந்த பயத்தின் பிடியிலிருந்து உங்களுக்கும் ஒரு விடுதலை கொடுத்து தேவன் உங்களோடு இருக்கும்போது அந்த பயத்தெல்லாம் கலக்கத்தெல்லாம் எடுத்து போட வல்லவர். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் நிலைத்திருக்கிறதுமா இருக்கிறது. அப்படி இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களில் இருந்தும் நமக்கு விடுதலை கொடுத்து அந்த பயத்தின் பிடியிலிருந்து கூட உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுப்பார். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு காரியத்திலும் நிலைத்திருக்க பண்ணுவார். எந்த காரியத்தெல்லாம் நீங்க பயந்து மனுஷர்களுக்கு பயந்து இருக்கிறீர்களோ அந்த காரியத்திலும் கூட ஒரு விடுதலை கொடுப்பார். அது மாத்திரமல்ல, தேவனுக்கு மாத்திரம் பயந்து நடக்கும்படியாக தேவன் உங்களோடு இருந்து வழி நடத்துவார். சோஸ்தரேசப்பா, துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரை துதிக்கிற சோஸ்தரிகேசப்பா, ஒருத்தருடைய பயத்தையும் அங்கலாய்ப்பையும் எடுத்துப்படுவீராக ஜெபிக்கிறார். பயத்தின் பிடியிலிருந்து ஒரு விடுதலை கொடுப்பீராக ஜெபிக்கிறார். ஒரு ஜெயத்தை கொடுப்பீராக ஜெபிக்கிறார். என்னென்ன காரியத்திற்கு பயத்தோடு செயல்படுகிறார்களோ அந்த காரியத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுக்க முடியாக ஜெபிக்கிறார். துதிகன மகிமை உமக்கு செத்துரஞ்சின் நல்ல பிதாவே, ஆமேன்.